friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். நமக்கு மேட்ரிக்ஸ்னா என்னன்னு தெரியும். நமக்கு மேட்ரிக்ஸ் எப்பலாம் மல்டிபிள் பண்ணனும், ஆட் பண்ணனும், சப்ட்ராக்ட் பண்ணனும்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். If A is equal to 2 4 1 3, find A inverse. அதாவது இந்த மேட்ரிக்ஸோட செட், அதாவது A ன்னு எடுத்துருக்கேன், இதோட இன்வெர்ஸ்னா மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ், அதான் இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். A இன்வெர்ஸோட ஃபார்முலா, அதாவது இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸோட ஃபார்முலா என்னன்னா 1 by determinant A into adjoint A. ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் A தான் இல்லை கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம அட்ஜாயிண்ட் ஏலாம் கண்டுபிடிச்சி டிட்டர்மினன்ட் A வந்து 0ங்கிற வேல்யூ வந்துச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு ஆன்சர் வராது, அதாவது இதுக்கு சொல்யூஷன் கிடையாதுன்னு அர்த்தம். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிச்சி அது 0வாக இருந்துச்சுன்னா சம் 0ன்னு சொல்லி முடிச்சிட வேண்டியதான். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் இந்த அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிச்சி A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போது டிட்டர்மினன்ட் A எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் அது இதையும் மல்டிபிள் பண்ணி இதையும் மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போது இது வந்து 2 into 2 மேட்ரிக்ஸ் தானே, இது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அப்போ 2 3s are 6 மைனஸ் 1 4s are 4, ஆன்சர் 2. 2 வந்து 0 கிடையாது, அதாவது 0க்கு ஈக்குவல் கிடையாதுங்கிறனால இது எக்ஸிஸ்ட். அப்போது டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அட்ஜாயிண்ட் A வந்து 2 into 2 மேட்ரிக்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். இதையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். எதுனா சைனை மட்டும் பண்ணணும். அதாவது இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 3 2ன்னு இங்கே நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இது அப்படியே தான் எழுத போகிறேன். பட் இங்கே சைனை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன். எனக்கு அங்கே ப்ளஸில் இருக்கிறத நான் மைனஸில் போட போகிறேன். சப்போஸ் அங்கே மைனஸில் இருந்துச்சுன்னா நான் ப்ளஸில் போட போகிறேன். இதுதான் அட்ஜாயிண்ட் A. இப்போது A இன்வெர்ஸ்க்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். 1 by 2 into 3 minus 1 minus 4 2. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கான ஆன்சர். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதே மாதிரி தான் அதுவும் இருக்கும். அடுத்து நான் 2 into 2 தான் எடுக்கிறேன். செகண்ட் எக்ஸாம்பிள், இஃப் A is equal to 1 5 3 2 1 5 3 2 இருக்கு. சாரி, இது 7 1 5 3 7. அதே மாதிரி ஃபைண்ட் A இன்வெர்ஸ். இப்போது A இன்வெர்ஸோட ஃபார்முலா இதுலேயும் எழுதிக்கிறேன். 1 by determinant A into adjoint A. நான் போன சம்பளம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நான் டிட்டர்மினன்ட் A தான் எடுக்க போகிறேன். எடுத்தால் 7 1 இங்கே ப்ளஸில் இருக்கிறதுனால நான் மைனஸாக அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். சாரி, இது டிட்டர்மினன்ட் A கிடையாது, இது வந்து அட்ஜாயிண்ட் A. ஃபர்ஸ்ட் ஆனால் எப்போவுமே டிட்டர்மினன்ட் A தான் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் Aனா இது பாருங்கள், 1 7s are 7 மைனஸ் 3 5s are 15 is equal to -8. -8மே 0 கிடையாது, மைனஸ் 8 தான் 0க்கு ஈக்குவல் கிடையாது. அப்போ இதுவும் அக்செப்டபிள் தான். அப்போது A இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by -8 7 minus 5 minus 3 1. இந்த மாதிரி அட்ஜாயிண்ட் A வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது அது வந்து 2 into 2 மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது அப்ளிகேபிள் ஆகும். 3 into 3 மேட்ரிக்ஸாக நீங்கள் அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு சின்ன ட்ரிக். இது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2 into 2 எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். இந்த சம்க்கான ஆன்சர். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் A is equal to 2 4 minus 7 1 minus 1 2 3 0 1. நான் இப்போ 3 into 3 எடுத்திருக்கேன். இதுலேயுமே என்னென்னா ஃபைண்ட் A இன்வெர்ஸ் தான். இப்போ பாருங்கள், A இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by determinant A into adjoint A. ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் A ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 அப்படியே எடுத்துக்கிறேன். இது நம்மளுக்கு தெரியும் டிட்டர்மினன்ட் A எப்படி பண்ணணுன்ட்டு. 2 இந்த ரோ காலம் அப்படியே விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத மல்டிபிள் பண்ணுங்கள். 1 minus 1 into 1 1, ஸோ minus 1 minus 2 into 0 0, அப்போ minus 0.
அடுத்து -1 ஏன்னா இது வந்து ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் ஸோ இது மைனஸுங்கிறனால மைனஸ் போட்டுக்கிறேன் இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுடலாம் விட்டால் 4 × 1 4 -7 × 0 ஆக்சுவலாக அங்கே +0 ஏன்னா -7ங்கிறனால +0ன்னு வந்துடும் முடிஞ்சிருச்சு அடுத்து +3 இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுடலாம் 2 4s are 8 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது -7 இப்போ நான் சால்வ் பண்ணுறேன் 2 × -1 இந்த -0வை எடுத்துருங்க தேவையில்லை -2 இங்கே வந்து 4 × -1 -4 இங்கே +3 ஏன்னா இங்கே 1 வந்துடும் அப்போ 1 × 3 3 -6 + 3 = -3 இப்போ இதுவுமே 0 கிடையாது 0க்கு ஈக்குவல் கிடையாது அப்போ இதுவுமே அக்செப்டபிள் தான் இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் A ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அட்ஜாயிண்ட் A ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ்ன்னு சொல்லணும் அப்போ செகண்ட் ரோ எப்படி இருக்கும் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்போ இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இப்போ பாருங்கள் இங்கே 2 அப்படிங்கிற பிளேஸில் இந்த ரோவையும் காலமையும் விட்டுட்டு இதை மல்டிபிள் பண்ணி போட போகிறேன் அதாவது இந்த 2ங்கிற பிளேஸில் அதை மட்டும் விட்டுட்டு -1 × 1 -1 அண்ட் தென் -0 முடிஞ்சிச்சு இப்போ அதே மாதிரி இங்கே மைனஸ் போட்டுக்கணும் ஃப்ரண்ட்டில் ஏன்னா இது மைனஸ் காலம்ங்கிறனால இதை மைனஸ் போட்டுக்கணும் -1க்கு பதிலாக இந்த 1 அப்படியே எடுத்துகிட்டு ரோவையும் காலமையும் எடுத்துகிட்டு 4 × 1 4 -0 7 × 0 0 அடுத்து இங்கே 3க்கு பதிலாக 4 2s are 8 -7 ப்ளஸ் மைனஸ் இருக்கனால -7 வந்துடும் ப்ளஸ் ஆகி மைனஸ் ஆகிடும் இப்போது இங்கே மைனஸ் வந்துடும் அப்போது இந்த 4 விட்டுட்டு இந்த 4 இருக்கிற ரோவையும் காலமையும் விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் பாடலாம் 1 × 1 1 -6 2 3s are 6 இல்லையா ஸோ -6 இங்கே மைனஸ் வராது அப்போ இந்த 1க்கு பதிலாக இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியது 2 1s are 2 -7 × 3 +21 இப்போ அடுத்து இங்கே மைனஸ் வரும் அப்போது இதுக்கு பதிலாக இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு 2 2s are 4 -7 வரும் 7 × 1 -7 ஸோ -× +7 இங்கே ப்ளஸ் தான் வரும் இந்த -7க்கு ரீப்ளேஸ் பதிலாக 1 0 0 -3 -× -+3 இங்கே -0 -12 இங்கே எப்படி வரும்னா இந்த 2க்கு பதிலாக இதை அப்படி எடுத்துகிட்டு 2 0 × 0 4 3s are 12 -12 இப்போ அடுத்து இங்கே இந்த 1க்கு பதிலாக அப்போ 2 1s are -2 -4 அட்ஜாயிண்ட் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் அதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இதை நான் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இப்போ அட்ஜாயிண்ட் A இப்போ இந்த அட்ஜாயிண்ட் நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம்ல இங்கே பாருங்கள் இங்கே வந்து -1 -0 இந்த -0 எனக்கு வேண்டாம் அதே மாதிரி இங்கே 0 இங்கே 0லாம் வேண்டாம் அப்போ -1 -1 இங்கே -4 ஆன்சர் இங்கே வந்து 1 அப்போது -1 -4 1 அடுத்து இங்கே -1 + 6 -1 + 6னா 5 இங்கே 23 -4 -7னா -11 அப்போது இங்கே அப்படியே எழுதிட வேண்டியதான் 5 23 -11 இப்போ அடுத்து இங்கே 3 + 12 -6 3 12 -6 இது அப்படியே டிரான்ஸ்போஸ் எடுக்க வேண்டியதான் டிரான்ஸ்போஸ் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இந்த ரோவை அப்படியே காலமாக அதாவது இந்த காலமாக ரோவாக மாற்றணும் அது இல்லைன்னா இந்த ரோவை இந்த காலமாக மாற்றணும் அப்போ -1 5 எங்கே போடணும் 3 எங்கே போடணும் இது அப்படி இப்படி எழுத வேண்டியதான் -4 23 12 அதே மாதிரி தான் 1 -11 -6 இதுதான் அட்ஜாயிண்ட் A இந்த சம்க்கான அட்ஜாயிண்ட் A தான் அப்போது A இன்வர்ஸோட வேல்யூ என்ன 1/, நம்மளுக்கு டிட்டர்மைன் A வந்து -3 கிடச்சிச்சு ஸோ -3 இன்ட்டு 1 -1 -4 1 5 23 -11 3 12 -6 இந்த அட்ஜாயிண்ட் Aவை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன் இதுதான் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸோட இந்த சம்முக்கு இப்போது இதே மாதிரி இன்னொரு ஒரு சம் பார்க்கலாம் 4th சம் இஃப் A is equal to 1 2
3, 4, 5, 6, 7, 8, 10. Find A inverse. பாருங்க, A inverse ஓட ஃபார்முலா மறுபடியும் எழுதிக்கோங்க. ஒவ்வொரு சம்முக்கும் நீங்கள் எழுதி தான் ஆகணும். இதுக்குமே மார்க் உண்டு. நீங்கள் எழுதாமல் ஆன்சர் தப்பானாலுமே இதுக்கு இந்த ஃபார்முலாவுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ இதை மறந்துடாமல் எழுதுங்க. இதுக்கும் டிட்டர்மைனன்ட் A கண்டுபிடிக்க போகிறேன். 1 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோன்னா 5 10s are 50 minus 6 8s are 48. அடுத்து -2, இது ப்ளஸ் இது மைனஸ், இது ப்ளஸ் இல்லையா, ஸோ -2 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் அப்படியே விட்டுருங்க. அப்போது 10 4s are 40, 7 6 are 42. இப்போ அடுத்து +3, இந்த இதை அப்படியே விட்டுட்டு 4 8s are 32, 7 5s are 35, மைனஸ் வந்துடும் இடையில. இதை நான் சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணேன்னா 1ஓட எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ 50ல் 42 போயிடுச்சுன்னா 2 -2, இங்கே வந்து -2. இதை ரெண்டுத்தையும் ப்ளஸ் மைனஸ் பண்ணால் மைனஸ் வரும். எப்படின்னா இங்கே பிக் நம்பர் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் +3 இன்ட்டு 32ல் 35 போயிடுச்சுன்னா -3, ஏன்னா பிக் நம்பர் சைன் மைனஸ். ஸோ -2 இன்ட்டு இங்கே +4, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 2s are 4. இங்கே வந்து -9, ஏன்னா இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 3s are 9. ஸோ இதை ஆட் பண்ணால் 6 - 9 is equal to -3. மைனஸ் பண்ணுவோம், பிக் நம்பர் சைன் வந்து மைனஸ். ஸோ -3 இதுவும் ஈக்குவல் கிடையாது, 0க்கு இதுவும் ஈக்குவல் கிடையாது. இப்போது இதுவும் நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்போது அட்ஜாயிண்ட் A இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அட்ஜாயிண்ட் A is equal to 1க்கு பதிலாக 50 minus 48, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே மைனஸ் 2க்கு பதிலாக இது அப்படியே எடுத்துட்டோம்னா 40 minus 42. இப்போ அடுத்து 3க்கு பதிலாக 4 8s are 32, 7 5s are 35. இது அப்படியே டிரான்ஸ்போஸ் எடுக்கணும், அதை மறந்துடாதீங்க. இப்போ 4க்கு பதிலாக இங்கே வந்து 4க்கு மைனஸ், ஏன்னா இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். ஏன்னா அது மாதிரி அதை பென்சிலில் மார்க் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். அப்போது இது அப்படியே எடுத்துட்டேன். 2 10s are 20 மைனஸ் இங்கே 3 8s are 24. இங்கே இந்த 5க்கு பதிலாக 1 10s are 10 minus 21, 7 3s are 21 இல்லையா, ஸோ 21 மைனஸ் இந்த இது அப்படியே எடுத்துட்டா 1 8s are 8 minus 14, ஏன்னா 7 2s are இருக்குது 14. அடுத்து இங்கே இது அப்படியே எடுத்துட்டா 2 6 are 12 minus 15, இங்கே மைனஸ் வந்துடும். இப்போ இந்த காலம் அப்படியே எடுத்துருவோம். அப்போது 1 6 are 6 minus 12. இப்போ இங்கே இந்த 10 இருக்கிற பிளேஸில் அப்படியே எடுத்துருவோம். இப்போ 1 5s are 5 minus 8. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே மைனஸ் பண்ணால் -2 -40, மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணணும். இப்போ -40 + 42னா 2 தான் வரும் ஆன்சர். இங்கே -3 வரும். இங்கே 24 - 24, இங்கே வந்து 10 - 21 -11 -8 + 14, அதாவது 14 - 8 ஓட ஆன்சர் 6. இங்கே -3, இங்கே வந்து -6 + 12, 12ல் 6 போச்சுன்னா 6, இங்கே -3. இதை டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா 2 -3, இங்கே இதை அப்படியே எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதை அப்படியே எழுதுகிறேன். 4 - 11 6 -3 6 -3. இதுதான் அட்ஜாயிண்ட் ஏவோட ஆன்சர். இப்போது நம்மளுக்கு A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போது நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு, A இன்வர்ஸோட வேல்யூ வந்து, அதாவது டிட்டர்மைன் ஏவோட வேல்யூ வந்து -3 கிடச்சிருக்கு. அப்போது A inverse is equal to 1 by -3, 2 -3, 4 -11, 6 -3, 6 -3. இதுதான் A இன்வர்ஸான ஆன்சர். இங்கே நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் தானே கிடச்சிருக்கு, இதை நான் அப்படியே எடுத்து பின்னாடி எழுதிக்கிட்டேன். இந்த மாதிரி தான் போடுறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஈஸியாகவும் இருக்கிற டாபிக்ஸை அடுத்தடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.